இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான வீடு. வீடு ஃபுல்லாவே அவ்வளோ ஒரு பக்காவான பினிஷிங்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பங்களோ டைப்ல பண்ண ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK டிப்ளெக்ஸ் டைப் வில்லா தான் பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க உள்ள போங்க. வணக்கம் அடிக்காதலே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்க சேனல் வீட்டு மனை சந்தை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான கம்ப்ளீட் ரெசிடென்சியல் ஏரியா, அதுவும் கார்பரேஷன் லிமிட்ல ஒரு ஹை கமர்ஷியல் ஏரியான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான இடத்துல ஒரு பிரைமான லொகேஷன்ல தான் நிக்கிறோம். இந்த வீடியோட இன்ட்ரோக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வீடு இந்த இடத்துல காமிச்சிருப்போம். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருப்போம். இது நீங்க எல்லாமே அதை தாராளமா இப்பயும் கூட பார்க்கலாம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இப்போ 2மே சேலுக்கு முடிஞ்சிருச்சு. சேலுக்கு போட்டிருந்து இப்போ அதுல 3ஆவதா வீடு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு தான் அது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1260. இதோட பில்டப்னு பாத்தீங்கன்னா 1800. ஒரு பங்களா டைப்ல உள்ள ஒரு ராயல் டிப்ளெக்ஸ் வில்லா, பிரீமியமான வீடு தான் நீங்க பாத்துட்டு இருக்குது. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போவோம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எலிவேஷன் ஒர்க்க பாருங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடு எப்படி உள்ள பண்ணிருப்போங்கிறது எலிவேஷன்ல இருந்தே நமக்கு சொல்லிடலாம். சேஃப்டி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மெயின் கேட் வந்து எம்எஸ்ல தான் நம்ம ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் பண்ணிட்டு செராவுட் நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவ் டிசைன்ல சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா. இது வந்து ஒரு காம்பாக்டான கார் தாராளமா நிப்பாட்டிக்கலாம். 2 வீலர் பார்க்கிங் நம்ம ஃபுல்லா நிப்பாட்டிக்கலாம். இதுலயே உங்களுக்கு எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா டைல் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா இந்த டைல்ஸ் எல்லாமே பாருங்க, ஒரு ஆன்டிக் ராயல் டைல்ஸ் மாதிரி நம்ம அந்த காலத்துல உள்ள மாதிரி பிளான் பண்ணி ஃபுல்லா இது கிட்டத்தட்ட டைல்ஸ் மாதிரியே தெரியாது. மார்பிள்ஸ்ல நமக்கு நிறைய டிசைன்ஸ் வருந்தீங்களா, அந்த மாதிரியான டிசைன்ல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இபில இருந்து மோட்டர் பாக்ஸ், ஸ்டார்டர் பாக்ஸ்ல எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். இதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வுட் ஒர்க் வந்துடும். வீடு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 95% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5% ஒர்க் தான் நமக்கு பெண்டிங் இருக்கு. அதையும் நீங்க எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம். சீலிங் எல்லாமே கார்னைஸ் டிசைனோட பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஸ்பாட் லைட் எல்லாமே தனித்தனியா வந்துருது. இது வந்து ஒரு சவுத் ஃபேசிங் வீடு தான் நீங்க பாத்துட்டு இருக்குது. வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் தனியாக வந்துட்டு இண்டிவிஜுவல் மோட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சம்பு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது கார்பரேஷன் லிமிட்ல அமைஞ்சிருக்க வீடு தான். அதனால காவிரி வாட்டர் ப்ரொவிஷன் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உண்டு. அதே மாதிரி செப்டிக் டேங்க் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்துபடி வடமேற்கு மூலையில, வாயு மூலையில கரெக்டாக நம்ம செப்டிக் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நமக்கு ஓவரால் ட்ரைனேஜும் இருக்கு. அதுல இருந்து நம்ம தனி கனெக்ஷனும் வெளியில அவுட்லெட் அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போவோம். வீட்டுக்குள்ள முக்கியமான விஷயம் எப்பவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கேட்டு. சுத்தி ரெசிடென்சியல் தான் நமக்கு, அதனால சேஃப்டி பற்றிலாம் இங்க நீங்க பெருசா பயப்படுறது இல்லை. இருந்தாலுமே நம்ம சேஃப்டி ப்ரொடெக்ஷன் தாண்டி முக்கியமானது சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம். எம்எஸ்லேயே நம்ம அதையும் கம்ப்ளீட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இதுல அடுத்து டோர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டோரை பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் உள்ள பண்ண ஒரு சூப்பரான கார்விங் டிசைன்ல பண்ணியிருக்க டோரு. ஹேண்டில் இருந்து எல்லாமே பிளாஸ்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு பக்காவான டோரு. பிளஸ் இதுல வந்து நமக்கு ஒன் சைட் மிரர், அதாவது நமக்கு உள்ள இருந்து பாக்குறது தெரியும், வெளியில இருந்து பாக்குறது தெரியும். அந்த மாதிரியான ஒன் சைட் மிரர் நமக்கு இதுல கம்ப்ளீட்டா வந்துடும். அதான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 5% ஒர்க் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. அதுவும் எல்லாமே நீங்க ஓகேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே. வாங்க வீட்டுக்குள்ள. ஒரு சீலிங் டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு பக்காவான ஸ்பேசியஸான ஹால் தான் நீங்க பாத்துட்டு இருக்காது. 20க்கு 16ங்கிற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸான ஹால் நம்ம கொடுத்துருக்காது. அதே மாதிரி இந்த ஹால்ல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போடுறது வந்து கம்ப்ளீட்டா ஹை சீலிங் நம்ம கொடுத்துருக்கோம். நார்மல் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா 10 ஃபீட்ல கொடுத்துருக்கோம். இது ஹை சீலிங்னால 20 ஃபீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேல கொடுத்துருக்க எல்லாமே பாருங்க கம்ப்ளீட் ஃபால் சீலிங் டிசைன். அதே மாதிரி இது ஒரு டெக்ஸ்சர் வீடுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி பேனல்ல இருக்கும். வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌனு, அதே மாதிரி அந்த வுட் ஒர்க்ஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான டெக்ஸ்சர்ல இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நீங்க அந்த பங்களாஸ் எல்லாம் போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நமக்கு அந்த அவுட்டர் எலிவேஷன் பார்த்தோம்னா அந்த ஒயிட் கலர், உள்ள போக போக சிம்பிள் கலர் சிங்கிள் கோட்டிங்ல அப்படியே ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான வீடு தான் நம்ம கொடுத்துருக்குது. அதே மாதிரி ஹால்லேயே உங்களுக்கு ஸ்பேஷியஸான நம்ம வென்டிலேஷனுக்கு நம்ம விண்டோஸ் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து முக்கியமானது ஒரு டிவி யூனிட். இந்த ஸ்பேஸுக்கு என்ன டிவி யூனிட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிவி யூனிட் கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு.
உங்களுக்கு இது வந்து நான் டுப்ளெக்ஸ்னு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதனால ஹால் ஏரியாலே நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம். இங்கேயும் நமக்கு வுட் ஒர்க் கம்ப்ளீட்டா வந்துடும். யூபிஎஸ் ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜா யூனிட் இங்கேயுமே நம்ம தனியாவே ஒரு செக்மெண்டா நம்ம அப்படியே கொடுத்தாச்சு. கபோர்டு ஒர்க்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா பூஜா யூனிட்டாவும் நம்ம வச்சுக்கலாம், இல்ல ஷோகேஸ் ஏரியா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பாட் லைட் நம்ம தனியா கொடுத்துட்டோம். அடுத்து அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் இங்கே தாராளமா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வால்லே வந்து ஒரு நிச்சஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஷோகேஸ் பீஸ் இங்கே தாராளமா வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு ஹால் கம் கிச்சன் அப்படியே தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து நமக்கு கிச்சன் ஏரியா, ஹால்ல இருந்தே நம்ம கிச்சன் ஏரியா தனியாவே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இது ஒரு கம்ப்ளீட் மாடுலர் கிச்சன் நீங்க பாத்துட்டு இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10x11 ரூம் சைஸா நம்ம கிச்சனுக்கு கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான். நமக்கு ஒர்க் டேபிள் எல்லாமே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல தான் நம்ம போட்டிருக்குது. நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு மாடுலர் கிச்சன். இன்னும் இதுல நம்ம அந்த ஃபிட்டிங்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது. எஸ்எஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா வந்துடும். அதே மாதிரியே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன், அதாவது சிம்னி ப்ரொவிஷனுக்கும் நம்ம தனியான ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இங்கே ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியா வந்துடும். அதே மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஸ்லாப் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஃபுல்லாவே வுட் ஒர்க்லேயே பண்ணிருக்கோம். அதே மாதிரி லாஃப்ட் ஏரியா அதுக்கும் கம்ப்ளீட்டா வுட் ஒர்க் கொடுத்துருக்கோம். நீங்க ஃப்ரிட்ஜ் வைக்கணும் எல்லாமே எதுனாலுமே எல்லாமே இந்த இதுலயே நம்ம தாராளமா வச்சிருக்கலாம். அதே மாதிரி டைல் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா அப் டு 7 feet வரைக்குமே ஒரு இதுல ஃபுல்லா கொடுத்தாச்சு. அண்ட் இந்த எண்டு வால் நமக்கு இங்க வெண்டிலேஷன் கொடுத்துரும் பாத்தீங்களா, இந்த எண்டுல வால் பாத்தீங்கன்னா 7 feet வரைக்கும் அப்படியே டைல் ஒர்க் கீழே இருந்தே நம்ம பண்ணியிருக்கோம். இதுல நமக்கு வந்து ஒர்க் டேபிள் வரனால அந்த அளவுக்கு இருக்கு. அதுல வந்து ஃபுல்லாவே நான் 7 feet வரைக்குமே கொடுத்தாச்சு. அப்படி ஒரு சூப்பரான வீடு தான் நீங்க பார்த்துருக்கிறது. உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ட்ரிப்ளெக்ஸ் டைப் பிளான்ட்டு. இப்போ கீழே பார்த்தீங்க 2 பெட்ரூம் நம்ம இங்கே கீழே இருக்கு. அதே மாதிரி மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு. பெட்ரூம் ஏரியாவை அப்படியே பண்ணுவோம். அப்படியே வாங்க. பெட்ரூம் ஏரியா போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாலே நம்ம வாக் த்ரூ ஸ்பேஸ் இதுக்குன்னு தனியா கொடுத்துருக்கோம். இந்த வாக் த்ரூ ஸ்பேஸ் ஆல்ரெடியே பாத்தீங்க அப்படின்னா நான் உள்ள சொல்லியிருந்தால ஒரு பேனலா நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ்ல உள்ள டைல்ஸ் ஏரியா பாருங்க, அப்படியே வாக் த்ரூ டைல்ஸ். அதே மாதிரி இந்த சைட்லயுமே பாருங்க, இந்த டோர் பிட்டு இந்த மாதிரி தனித்தனியா அந்த வாக்கிங் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைல் மாத்திருக்கோம். இந்த இடம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இங்க டைல் ஒர்க் நமக்கு வந்து ஒரு அவுட்டரோட ஸ்பேஸ் கொடுத்து ஒரு பக்காவான டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். அடுத்து இங்க அதே மாதிரியே நமக்கு வாக்கிங் ஏரியான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது ஹால்ல இருந்தே அப்படியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நமக்கு உள்ள திரும்பினோடனே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம இருக்கிறோம். இதோட டோர் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் தான் நம்ம கொடுத்துருக்குது. ஒரு பக்காவான டோர் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குது. அடுத்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து இது வந்து செகண்டரி பெட்ரூம் தான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இல்ல, செகண்டரி பெட்ரூம் தான். ஆனா இதோட சைஸுமே பாத்தீங்க அப்படின்னா 13x11 அப்படிங்கிற நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். உங்களுக்கு நம்ம இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி கலர்ஸ் எல்லாம் இந்த பெயிண்டிங் கலர்ஸை பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டான கலர்ஸ். ஒரு 2 வால் ஃபுல்லாவே டார்க் கிரீன்ல கொடுத்து அந்த ஷேடை எடுத்துறதுக்காண்டி லைட் எல்லோல கொடுத்துருக்கோம். அதனால பார்க்கவே இந்த ரூம் அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் இதுலயுமே கொடுத்து நம்ம ஸ்பாட் லைட் ஃபுல்லாவே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸ்பாட் லைட் வந்து ரவுண்டா நம்ம யூஸ் பண்ணாம இதுல வந்து ஸ்கொயர்ல யூஸ் பண்ணிருக்கோம். இதுல இன்னொரு ஹைலைட்டும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 3 types ஆஃப் கலர் ஸ்பாட் லைட் வந்து மாற்றோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளீட் ஒயிட் கலர் இருக்கு. அடுத்து வந்து இது வந்து எல்லோயிஷ் கலர் மாதிரி நம்ம இது வந்து வார்ம் ஒயிட்னு சொல்லுவோம். அப்படிங்கிற 3 types ஆஃப் கலர்ஸ்ல வந்து இந்த ஸ்பாட் லைட்டோட இது நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷன் நம்ம பெட்ரூம்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். இங்கேன்னு மட்டும் இல்லாம ஹால் ஏரியாலையும் நம்ம உங்களுக்கு சென்ட்ரலைஸ் ஏசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல நார்மல் ஏசி வேணாலும் அதுக்கும் நம்ம ப்ரொவிஷன் வந்து ஹால்லே கொடுத்துருக்கோம். அடுத்து முக்கியமான லாஃப்ட் ஏரியா, கபோர்ட் ஏரியா, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிளைவுட்ல தான் நம்ம பண்ணியிருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3 phase CB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் CKP அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கம்ப்ளீட்டா உங்க ட்ரெஸ் ஸ்பேசிங்ல இருந்து எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம தாராளமா வச்சுக்கலாம். லாஃப்ட் ஏரியாவும் அதே மாதிரி சேம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் வுட் ஒர்க் நம்ம கொடுத்தாச்சு. இந்த வுட் ஒர்க் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு காத்து காலம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தூசுகள் நிறைய வரும். அந்த தூசெல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து படியாம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த வுட் ஒர்க்ஸ் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் பண்றது.
அதனாலதான். இப்போ வாங்க அடுத்து அப்படியே மாஸ்டர் பெட்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டோட பேக் டோர் நமக்கு தனியா இங்க வந்து செப்பரேட்டா ஹால் அப்படியே வெளில வரப்பே நமக்கு வந்துருக்கு. வீட்டோட பேக் டோர் நமக்கு அமைச்சிருக்கு. அந்த பேக் டோர் பக்கத்துலயே அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து காமன் பாத்ரூம் வந்து லோ ரூஃப் ஏரியா தான் போட்டுருக்கோம். அதனால இங்கேயும் நமக்கு ஒரு லாஃப்ட் ஏரியா நம்ம கம்ப்ளீட்டா கிடைச்சது. அதுலயும் கம்ப்ளீட் டோர் பண்ணிருக்கோம். இது ஒரு இந்தியன் கிளாஸரோட நம்ம பண்ணிருக்கோம். இது இந்தியன் கிளாஸட்டா இருந்தாலுமே நமக்கு இதுல வந்து கெய்சர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல எக்ஸாஸ்ட் ஃபேனும் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஷவர் ப்ரொவிஷன், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் தனியா ஸ்பிளிட் அப் எல்லாமே நம்ம தனியா கொடுத்துருக்கோம். இதுல ஒரு கார்னர் வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் தாராளமா வச்சிருக்கலாம். அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்க பார்க்க போது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 13x12 நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது. ஒரு பக்காவான மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இதுல லாஃப்ட் ஏரியா, கபோர்ட் ஏரியா கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டும் இதுலயே நம்ம கொடுத்தாச்சு. நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா இதுல ஒரு கிளாஸ் மட்டும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுலயே நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல உங்களோட பீரோ அந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் வைக்கணும், அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்க நம்ம தனியாவே கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ஸ்பேஸ்ல தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரியே ஃபால் சீலிங் ஒர்க்ல இருந்து அந்த ஸ்பாட் லைட்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு. இதுல வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமுமே நமக்கு வந்து இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 7x6 அப்படிங்கிற சைஸ். இதுல வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போறது. அந்த ஒர்க் மட்டும் நம்ம பண்ணாம இருக்கு. மித்தபடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. 7 feet வரைக்கும் டைல் ஒர்க், கெய்சர் ப்ரொவிஷன், உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஷவர் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனியா கொடுத்தாச்சு. அதே மாதிரி வென்டிலேஷன் ஒரு 4x4 ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூம்ல எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ரெண்டுமே எடுத்து தர மாதிரியான ஒரு பெயிண்டிங் ஒர்க் தான் நம்ம இதுலயும் கொடுத்துருக்காரு. இந்த வார்ட்ரோப்ல இன்னொன்னு மெயினா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது உள்ளே நம்ம வந்து ஒரு டிரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு லாக் கீயும் நம்ம செட் பண்ணிடுவோம். அதையும் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் அது கேஷ் ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்டான டைம்ல வைக்கணும் அப்படின்னா இதை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு போயிடும். அங்கேயும் நமக்கு ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஏரியா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்டர் ஸ்பேஸ் நீங்க ஃபியூச்சர்ல இருந்து கட்டணும்னாலும் அதுக்கு உண்டான ஸ்பேஸ்மே நம்ம மேல விட்டுருக்கோம். அதுதான் நீங்க பார்க்கணும். ஸ்டேர்கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டஃபன் கிளாஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல பண்ணியிருக்கோம். கிரானைட்ல தான் நம்ம பண்ணியிருக்கு. அதாவது நம்மளோட த்ரெட் எல்லாமே கிரானைட்ல பண்ணியிருக்கோம். ரைசர் மட்டும் நம்ம டைல்ஸ்ல போட்டுருக்கோம். அதனால லுக் வைஸ் பாக்குறதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல நல்லா கான்ட்ராஸ்டா எடுத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் லைட் நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டெப் லைட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் இதுல ஃபுல்லாவே. நீங்க இந்த வாழை பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே மேக்ஸிமம் என்னன்னு பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பெட்ரூம்ல தான் ஒரு சைடு கான்ட்ராஸ்ட் வால் கொடுப்பாங்க. இதுல வந்து நம்ம இந்த ஹால் ஏரியா, இந்த டோட்டல் வீடுக்கே ஒரு வாழை ஃபுல்லாவே இந்த பெயிண்டிங் வாழை நம்ம கொடுத்தாச்சு. அப்படியே அந்த இதுங்கிறனால நம்ம ஹை சீலிங்னால லைட்டு பட்டுச்சுனாலே அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த வீடு ஃபுல்லா சூப்பரா எடுத்து கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரியான ப்ரொவிஷன்லாம் நம்ம வச்சிருக்குது. மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா சுவிச்சஸ் நம்ம வச்சிருக்கோம். இது ஏன்னா எல்லாமே 2-way சுவிச்சஸ் தான். நீங்க கீழ இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மேலேயும் போட்டுக்கலாம். கீழ இருந்து வரப்ப இங்க ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். மேல வந்தோடனே நீங்க அதே அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்குது. இந்த இடம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்பாட்லைட்டை கொடுத்துருக்கோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷோகேஸ் ஏரியா மாதிரி தான். இதுல நமக்கு வந்து இன்னொரு டெக்ஸ்சர் பெயிண்ட் மட்டும் பண்ணுவோம். அந்த ஒர்க் கூட நமக்கு சேர்ந்து கம்ப்ளீட் ஆகி வந்துடும். அதே மாதிரி நீங்க இதுல வாட்டர் ஸ்பேஸ் பாருங்க, நல்ல தாராளமா ஒரு 3 feet வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி நல்ல ஒரு 3 feet. இது சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல தாராளமா ஒரு 5 feet வரைக்கும் கொடுத்துருக்கோம். நல்லா நடந்து போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுதான் கொடுத்துருக்குது. அதுதான் நம்ம வீட்டோட பேக் என்ட்ரன்ஸ், அதாவது ஓப்பன் டெரஸ் போற ஏரியா. அதுக்கு முன்னாடி நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அதை பண்ணுவோம். இதுலயும் கீழே உள்ள மாதிரியே கம்ப்ளீட் சேம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பெட்ரூம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும் நமக்கு. ஏன்னா இதுல உங்களுக்கு இன்க்ளூடிங் பிளஸ் ஒரு பால்கனி ஏரியாவும் பண்ணிட்டு இதுலயே உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா எல்லாமே கொடுத்துரும். இதுல வந்து கபோர்டு ஏரியா நம்ம எதுவுமே பெருசா வைக்கல. ஏன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிங்கிறதுனால அந்த கான்செப்ட் இன்னும் பண்ணாம நம்ம அப்படியே வச்சிருக்கோம். பெயிண்டிங்ஸ் எல்லாமே சேம் அங்க இருக்க மாதிரியே ஒரு 1 wall கான்ட்ராஸ்ட், அந்த 3 walls வந்து லைட் கலர்ஸ்ல கொடுத்துருக்கோம். அப்படியே அவங்க பால்கனி கொடுத்துருக்கோம். பால்கனி ஏரியா இந்த இடத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ். இந்த இடத்துல எதனால மெயினா யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம பால்கனி ஏரியால இருந்து இது பக்கத்துலயே இருக்கு. நமக்கு வந்து மழை டைம் இருந்துச்சு அப்படின்னா சாரல்லாம் அடிச்சதுன்னா வுட்டு வந்து நார்மலா நமக்கு வந்து
மழை டயத்துல வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அதாவது வீங்குன்னு சொல்லுவாங்க. வெயில் டயத்துல வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், மழை டயத்துல வந்து அது பெருசாகும். அந்த இதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் யூபிஎஸ்சி விண்டோஸ். இது ரஸ்ட் ஃப்ரீன்னு மட்டும் இல்லாம டேமேஜஸ் நமக்கு இதுல பெருசா வராது. அதனால இதுல யூபிஎஸ்சி விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்ம இங்க கிரில் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா இங்க இருந்து சுத்தி பாருங்க எவ்வளவு வீடுகள் மத்தியில இந்த வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஒரு பக்காவான ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல்ங்கிற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் அதுதான். இங்க இருந்து மெயின் ரோடு அக்சஸ் வந்து ஒரு 500 மீட்டர் கூட வராது. அவ்வளவு நியர்பைல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு இருக்கே நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1,10,00,000. இந்த மாதிரி இடத்துல லேண்டோட காஸ்டே நமக்கு வந்து நியர்லி ஹையா இருக்கு. அதனால இந்த வீட்டோட பட்ஜெட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வீடு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே வீடு நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். ஃபுல்லாவே பார்த்துருக்கீங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1260, பில்டப் பாத்தீங்கன்னா 1800. இதோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 1,10. இது வந்து பிக்சர் பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் பிரைஸ் தான். அதே மாதிரி பேசிங் பாத்தீங்கன்னா சவுத் பேசிங். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். ஓப்பன் டெரஸ் போறதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயம் பாத்ரூம் ஏரியா. இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு 6x7 சைஸ்ல கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்கோம். வாங்க அப்படியே போகும். உங்களுக்கு இதுலயும் நமக்கு வென்டிலேஷனுக்காண்டி நம்ம ஃபுல்லாவே விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். 2 விண்டோஸ் 2 எண்ட்ல இருந்து. ஓப்பன் டெரஸ் ஏரியாவில் நம்ம ஒரு டோர் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டிக்கு மேலேயும் ஒரு சேஃப்டி கேட்டு நம்ம தனியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஓப்பன் டெரஸ் ஏரியா பாத்தீங்களா. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் ஆறு இன்னொரு ஹால் மாதிரியான ப்ரொவிஷன் கூட நீங்க வேணும்னாலும் இதுல தாராளமா கம்ப்ளீட்டா போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த வாக் த்ரூ ஸ்பேஸ் பாத்தீங்க ஒரு 5 அடி இருக்குங்கிறப்ப நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நல்லா தாராளமா நடந்து வந்து இதுல ஒரு ரூம் கூட நம்ம ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல போறதுக்கு நம்ம வந்து இப்போ எம்எஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்க ரூம் எதுவும் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஸ்டேர் கேஸ் ஏரியாவை மாத்தி கொடுத்துக்கலாம். இது மாதிரியான தொடர்ந்து வீடுகள் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம சேனல் வீட்டுமனை சந்தையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல மட்டும் இல்ல நம்ம எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் இருக்கும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற எல்லாத்துலயுமே இருக்கும். அதுலயும் நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சுன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்னும் அவுட் காமிச்சிட்டு எல்லாமே நம்ம பண்ணிடலாம். உங்களுக்கு இதுல லோன்ஸ் வேணும்னாலும் 80% வரைக்கும் தாராளமா லோன்ஸ் வாங்கிக்கலாம். அதுலயே நாங்க அப்ரூவல் பண்ணி தரோம். அண்டில் தென் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களை நன்றி.